சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அம்மா உணவகத்திற்கு சென்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் திடீரென்று அப்படி ஆய்வும் செய்திருந்தார். இந்நிலையில்தான் இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் இருந்தது. அது மட்டுமில்லாமல் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அப்படி அம்மா உணவகத்தில் ஆய்வு செய்த பிறகு அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் உத்தரவிட்டிருந்தார். அதாவது அம்மா உணவகத்தில் இருப்பு பொருள்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும், மக்களுக்கு உணவு அளித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாது அங்கு நிறைய பொருட்கள் பழமையாகிவிட்டன, எல்லா பொருட்களுமே புதுமையாக கொடுக்க வேண்டும் எனவும் அப்படி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில்தான் அரசியல் வட்டாரத்தில் இது பெருமளவு பேசப்பட்டும் இருந்தது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்தும் தமிழக முதல்வர்களுடைய இந்த ஒரு செயல் குறித்தும் சென்னையினுடைய மேயரா இருக்கக்கூடிய பிரியா அவர்களும் பேசியிருக்காங்க. அதாவது அம்மா உணவகங்களை ஆய்வு செய்த முதல்வரின் பெருந்தன்மையை பாராட்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு மனமில்லை என்றும், முதல்வரின் அகராதியில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்ற சொல்லோ சிறுமதியோ ஒரு நாளும் இல்லை, கட்சிக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனை மனதில் வைத்துக் கொண்டுதான் தொண்டாற்றுகிறார் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குறித்தும் சென்னை மேயர் பிரியா அவர்களும் பேசியிருந்தாங்க. இதற்கு பல அதிமுகவினர் எதிர்ப்புகளும் தெரிவித்து வராங்க. அதாவது மேயர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து சொன்னது ரொம்பவே தவறு அப்படின்ற மாதிரியும் பேசி வராங்க. இந்த ஒரு வீடியோ குறித்தும் சென்னை மேயர் பிரியா அவர்கள் சொன்னது குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.